ஹலோ இன்டர்நெட், திஸ் இஸ் மீ நிவேதன் அகெயின் அண்ட் யூர் வாட்சிங் ஸ்டே கியூரியஸ். இன்றைக்கி சின்னதாக ஒரு மேத் ப்ராப்ளம் தரப்போகிறோம் உங்களுக்கு. வெயிட், மேக்ஸ் வந்து பயந்துடாதீங்க, சும்மா கெஸ் தான் பண்ண போகிறீங்க ஆன்சரை. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இமேஜின், இன்னையிலேருந்து ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2500 உங்கள் சேலரிலேருந்து சேவ் பண்ணி வைக்க போகிறீங்க. வெளியில் பேங்க்லாம் இல்லாமல் வட்டிக்கு வாங்கினா எவ்வளோ கொடுப்போம்? 2 to 5% மந்த்லி கொடுப்போமா? லெட்ஸ் சே 2% இயர். மாதம் 2500, மாதம் 2% ப்ராஃபிட் வர ஒரு இடத்துல எங்கேயோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதுலேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை வெளியில் எடுக்காமல் திருப்பி அதுலேயே போட போகிறோம். ஸோ முதல் மாதம் 2500, ரெண்டாவது மாதம் இன்னொரு 2500 ப்ளஸ் முதல் மாதத்துக்கான ப்ராஃபிட் 2%, இந்த கேஸில் 50 ரூபா, அதையும் உள்ளே போட போகிறோம். இதை அடுத்த 40 வருஷத்துக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ 2500 × 12 × 40, அதாவது 12 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மொத்தம் 40 வருஷத்தில். அதுவும் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணல, 2500 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த 40 வருஷம் முடிகிறப்போ உங்கள் கையில் ப்ராஃபிட்டோடு சேர்த்து எவ்வளோ பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாஸ் வீடியோ, ஃபார்முலாலாம் போட வேணாம், உங்கள் மைண்டுக்கு என்ன நம்பர் தோணுதோ அது யோசித்து வச்சுக்கிட்டு ரெஸ்யூம் த வீடியோ. ஓகே, யோசிச்சிட்டிங்களா? எத்தனை பேர் 30லேருந்து 40 லட்சம் வரைக்கும் யோசிச்சிங்க? 50லேருந்து 60, 70லேருந்து 90 லட்சம். ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? உங்கள் கையில் 178 கோடி இருக்கும். ஐம் கிவிங் அ மொமெண்ட் ஃபார் தட் டு சிங்க். நிஜமா, நான் போய் சொல்லலாம். ஐவ் லெஃப்ட் அ லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். நீங்களே செக் பண்ணி பாருங்கள் அந்த ஆன்லைன் கால்குலேட்டரில். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பேசணும். ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் படித்தேன். இட் சேஸ் இந்தியாவில் இருக்கிற மொத்த பணத்தில் 72% வெறும் டாப்பில் இருக்கிற 1% பீப்புள்கிட்ட இருக்கான். இது மாற வேணாமா? எல்லாருக்கும் ஈக்குவலாக அசட்ஸ் இருக்க வேணாமா? அப்படி இருக்கணும்னு பேசுகிறதுக்கு பேர் தானே சோஷியலிசம். ஆனால் இந்த சோஷியலிசமில் ஒரு ப்ராப்ளம் இருக்கே. சோஷியலிசம்னு நீங்கள் பேசுகிறப்போ பை டிஃபால்ட் கேபிட்டலிசமை எதிர்க்கிறோம், விச் இஸ் நாட் அ பேட் திங். பட் என்னென்னா, கேபிட்டலிஸ்ட் ஆர் எவ்ரிவேர் அண்ட் தே ஆர் பவர்ஃபுல். அவங்கள எதிர்த்தா ஆப்வியஸாக தோக்குறோம். கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி கேபிட்டலிசமை தொடர்ந்து கம்யூனிசம் வரவே இல்லையே. ஸோ ப்ராக்டிக்கலாக கேபிட்டலிசம் அழிக்க என்ன பண்ணலாம்? ஏன் ஃபிலாசபி முள்ள எதிர்க்கிற மாதிரி லெட்ஸ் கில் கேபிட்டலிசம் வித் கேபிட்டலிசம். எல்லோரும் கேபிட்டலிஸ்ட் மாதிரி யோசிக்கணும். இங்கே எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக பணக்காரனாகணும்னு ஆசை, பட் சொசைட்டி ஆஸ் அ ஹோலாக சோஷியலிசம் பிறக்கணும்னு ஆசை. அது எப்படி முடியும்? அந்த முரண் தான் இங்கே ப்ராப்ளம். 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 100 பேருக்குமே பணம் பண்ணணும்னு ஆசை, பட் வெறும் 3 பேருக்கு தான் அதை எப்படி பண்ணணும்னு அறிவும் இருக்குது ஆசையோட. அந்த 3 பேர் வெறும் அறிவை மட்டும் வச்சு சம்பாதிக்கலை, மிச்சம் இருக்கிற நம்ம 97 பேரோட அறியாமையும் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் வேகமாக இன்னும் ஈஸியாக சம்பாதிக்கிறான். அதுதான் தப்பு. அந்த 3 பேர்கிட்ட இருக்கிற அந்த எக்ஸஸ் வெல்த்தை எடுத்து 97 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்க புரட்சியோ ராபினோடோலாம் தேவையில்லை. அந்த 97 பேருக்கும் கேபிட்டலிசம் புரிய வச்சா போதும், பணக்காரங்களோட மைண்டை புரிய வச்சா போதும், அவன்கிட்ட இருக்கிற அறிவை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தா போதும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ரிச் ஆகணும்னு ஆசைப்படுங்க, டோன்ட் ஃபீல் கில்ட்டி அபவுட் இட். கேபிட்டலிஸ்ட்டாக யோசிங்க, தப்பே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் கேபிட்டலிஸ்ட் மைண்ட் வந்தால் தான் ஐ பிலீவ் கேபிட்டலிசம் ஒழியும்னு. திங்க் பண்ணி பாருங்களேன். எ சொசைட்டி தட் இஸ் ஸோ இன்ஃபார்ம் தட் அங்கே இருக்கிற எல்லாரும் ரிச் மைண்டட் பீப்புள் மாதிரியே யோசிக்கிறாங்க, எல்லாருமே ரிச்சாக இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு சோஷியலிசம் பிறக்கும்னு நினைக்கிறேன் நான். அங்கே யாரையும் சுரண்டி வாழ முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ பேசிக்காக திங்க் லைக் ரிச்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். இங்கே ரிச்சுக்கும் மிடில் கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா? அந்த கோர் வேல்யூஸ் தான். நான் ஃபஸ்ட்டு கேட்ட அந்த கொஷனுக்கு 180 கோடி ஆன்சராக இருக்கும்னு யோசிக்கவே தோணாத மிடில் கிளாஸ் மைண்ட் ஒரு பக்கம், அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை புரிஞ்சிக்கிட்டு அதை அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிற ரிச் மைண்ட் இன்னொரு பக்கம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம், லாட்ரி டிக்கெட் ஜெயிக்கிற பல மிடில் கிளாஸ் பீப்புள், இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 98% மிடில் கிளாஸ் பீப்புள் திரும்பி பழைய நிலைமைக்கே போயிடுறாங்க, எவ்வளோ பணம் ஜெயிச்சிருந்தாலும். இன்னொரு பக்கம் எல்லா வெல்த்தும் போனாலும் திரும்ப வெல்த்தி ஆகிடுறாங்க பணக்காரங்க. அவங்களுக்கு பணத்தை என்ன பண்ணணும், அதை எப்படி அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைக்கணும்னு தெரியுது, நமக்கு தெரியலை. பணம் கிடைச்சா ஐபேட், ஐஃபோன், பைக்குன்னு யோசிக்குது நம்ம மைண்ட். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், அசட்னு யோசிக்குது அவங்க மைண்ட். அவங்க அசட்டில் வர எக்ஸஸ் ப்ராஃபிட்டில் ஆடம்பரம் வாங்குறாங்க, நம்ம இஎம்ஐயில் வாங்குகிறோம் ஆடம்பரத்தை. அதான் ப்ராப்ளம். ஆட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்னால் தேவையில்லாத பொருட்களை வாங்கி தள்ளுறோம் நம்ம, அவன் அசட்ஸை வாங்கி தள்ளுறான். வெறும் மாதம் 2500 எடுத்து வைக்கிற கன்சிஸ்டன்சியும் அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை செலவு பண்ணாமல் அதிலே போடுற டிசிப்ளின் தான் வேணும் 40 வருஷத்தில் 200 கோடியோடு நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு. இன்னும் சொல்லப்போனால் இங்கே ஆனஸ்ட்டாக நிறைய பணம் சம்பாதிக்கிறது தான் ஈஸி, இல்லீகலாக பண்ணுறது தான் கஷ்டம் அண்ட் ரிஸ்கி. பட் நிறைய பேர் உல்ட்டாவாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு புரியலை. 1,
கேபிட்டலிஸ்ட்டாக ரிச்சாக ஆகணும்னு யோசிக்கிறது தப்பு இல்லை. 2, ஆகணும்னு நினச்சா அது கஷ்டமும் இல்லை. இந்த 2 பாயிண்ட்டை சொல்கிறதுக்கான இன்ட்ரோ வீடியோ தான் இது. அது எப்படி ஆகிறது, வேர் டு இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, கன்சியூமரிசம் எப்படி உங்களை மிடில் கிளாஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்குது, எப்படி கோடீஸ்வரனா ரிட்டையர் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுறது, ஃபுல்லாக அடுத்து இந்த சீரீஸில் வரப்போகிற வீடியோஸில் நான் பேச போகிறேன். இந்த வீடியோ உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை ட்வீக் பண்ணியிருந்தா, பணத்தை பற்றின ஃபினான்ஸ் பற்றின உங்களோட பார்வையை கொஞ்சமாவது மாற்றிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பிடிச்சிருந்தா மட்டும் லீவ் அ லைக். இந்த வீடியோ சீரீஸில் வர அடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஆஸ் ஆல்வேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கியூரியஸ்.